சக்தி தாயே ஒன்றையும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மூளையின் செயல்படி வாழ்வில் உயரும் அமைப்பு புத்தி ரேகை. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கையை பார்த்து கண்டுபிடிக்கிறது. எந்த ரேகையை வச்சு கண்டுபிடிக்கலாம்? வாழ்வில் உயரக்கூடிய அமைப்பு. இப்போ நம்ம கையை பொறுத்தவரை 2 கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஓரளவு சரியாக தான் இருக்கும். சரிங்களா? 2 கையும் பார்த்து தான் பலன் எடுக்கணும். அதில் ஆயுள் ரேகைக்கு அடுத்தபடியாக புத்தி ரேகையை நாம் பார்க்க வேண்டும். புத்தி ரேகை என்பதுதான் மூளை எவ்வாறு செயல்படுகிறது, மூளையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது. மூளையில் கட்டி இருந்ததுன்னா அதே மாதிரி மூளையிலிருந்து தான் எல்லா நரம்புகளும் எல்லா இடத்துக்கும் போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ இந்த கைரேகை மூளை, நம் மனிதனுக்கு மூளை எவ்வாறு இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை எவ்வாறு இருந்தால் மூளை நன்றாக இருக்கும், இல்லை மூளை சரியில்லாமல் போயிடுச்சு, நரம்பு தளர்ச்சி, நரம்பு அதுலேருந்து தான் மூளையிலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் நரம்பு போகுது. நரம்பு தளர்ச்சி, மனநிலை சரியில்லாதது, அதாவது புத்தி பேதலிக்கிறது, அதாவது ரொம்ப ஓரளவு ஏருக்கு மாற நடந்துக்கிறது, இதெல்லாம் புத்தி ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சலாம். புத்தி ரேகை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும், எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை குருமேட்டில் ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும், இந்த குருமேட்டுக்கும் செவ்வாய் இவட்டுக்கும் இந்த ஆயுள் ரேகையை இல்லாமல் தனியாக ஆரம்பிக்கும். இப்போ நான் போட்டுக்கிறது கொஞ்சம் தள்ளி மேலே ஆரம்பித்து இப்படி நேராக போகிறது நல்ல புத்தி. இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு மேலே இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அமைகிறது புத்தி ரேகை மிக சிறந்த அமைப்பு. தனியாக முடிவெடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகர். இந்த கைரேகை அமைப்புடையவர் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார். இந்த ஆயுள் ரேகையிலிருந்து ரொம்பவும் மேலே போச்சுன்னா அதிகமான தன்னம்பிக்கையினால் தவறு ஏற்படும். கொஞ்சோண்டு மேலே வச்சு அப்படியே இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த குருமேட்டுக்கு கீழேருந்து ஆரம்பித்து இந்த செவ்வாய் மேட்டில் போய் முடிஞ்சதுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. புத்தி சிறப்பாக இருக்கிறது. புத்தி பலத்தால், மூளை பலத்தால், மூளை நல்லா இருக்கு. மூளையை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு சேர்ந்து இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தனியாக இருந்ததுன்னா தன்னம்பிக்கை அதிகம். அளவுக்கு அதிகமாக மேலே இருந்ததுன்னா தன்னம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருந்து தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு இந்த குருமேட்லேருந்து இப்படி சேர்ந்து இப்படி வரும். இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு மிகவும் சிறந்த அமைப்பு. புத்தி ரேகை இந்த ஆயுள் ரேகையோட சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் குருமேட்லேருந்து ஆரம்பம் குருமேட்டில் ஆரம்பித்து இப்படியே நேராக வந்துருச்சுன்னு வச்சுங்க. அதாவது தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள். சின்ன புள்ளியிலிருந்தே வளர்வது, பிறப்பு முதல் இறப்பு வரை நல்ல ஒரு அதிகாரமாகவே இருப்பார்கள். அதிகார தோரணையில் பிறந்தவர்கள். நல்ல ஒரு சிறப்பான ஒரு கைரேகை அமைப்பு. சரி, குருமேட்லேருந்து இல்லை சார், நிறைய கைரேகை இந்த ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து தான் வரும். இந்த மாதிரி நேரம் வந்துருச்சுன்னா சிறப்பான அமைப்பு. பெற்றோர்களோட ஆரம்பத்தில் ஒட்டி இருப்பாங்க. கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா ஒட்டாமல் அவங்கள சுயமாக முடிவெடுத்துப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, பெற்றோர்களோட ஒத்து போகக்கூடிய நபர்கள் அவங்கள இல்லாமல் தனியாக முடிவெடுக்கக்கூடிய இந்த மேலே ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஆரம்பிச்சுன்னு தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இந்த புத்தி ரேகை நேரம் வந்ததுன்னா சிறந்த புத்தி, மூளை நல்லா சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த புத்தி ரேகை இது வரைக்கும் வருது சார், இப்படி கீழே இறங்குது. இப்படி கீழே லைட்டாக இறங்குச்சுன்னா மூளை கற்பனை பக்கம் திரும்புகிறது. சந்திரன் மனம் இல்லையா, மனம், கற்பனை, கதை, கவிதை, கட்டுரை சார்ந்த தாய் உள்ளம் கொண்டது இலகிய மனம். அதாவது இப்படி கீழே இறங்குச்சுன்னா கற்பனை வளம் நல்லா இருக்கும். அந்த வளத்தின் மூலமாக வாழ்க்கையை முன்னுக்கு வரவங்களுக்கு இப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையை நேராக வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கும் சார். அப்படியே வானவில் மாதிரி அப்படியே இப்படி வரும். வில் மாதிரி அரைவட்டம் மாதிரி வந்துன்னு வச்சுங்க. கற்பனை துறை சார்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பு. கதை, கவிதை, கதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, பேச்சாற்றல், பேச்சு திறமை, வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு, நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு
இந்த மாதிரி இருந்ததுன்னா வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. கற்பனையிலேயே இருப்பாங்க. கற்பனை அவங்களுக்கு தேவை. தேவையில்லாத கற்பனை இல்லாத நபர்களுக்கு, இப்போ நம்ம நார்மலா ஒரு மனுஷன் குடும்பம் நடத்துறான், அவனுக்கு இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருந்ததுன்னா மனம் பாதிக்கப்படுகிறது. அந்த லெவல்ல இருந்தாக்க பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கைரேகை சாதா நபர்களுக்கு இருந்தால் இந்த சந்திரன் மனம், இந்த புத்தி ரேகையும் மனம், இந்த கீழே வரும்போது மனம் அடிக்கடி ஏறும் இறங்கும், பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த புத்தி ரேகையிலேயே கீழே ஒரு இன்டூ மார்க்கோ, இப்படி இன்டூ மார்க்கோ இல்லை ஸ்டார் குறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்படுவார்கள். அதை டாக்டரை பார்த்து நம்ம செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். இல்லைன்னா மூளையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு இந்த சந்திரமேட்டு பக்கம் வந்துருச்சுன்னா தற்கொலை எண்ணங்கள் தோன்றும். சந்திரமேட்டு பக்கம் வந்ததுனாவே இந்த புத்தி ரேகை கடன் அதிகமாக வாங்கிடுவாங்க. கற்பனை அதிகமாக இருக்கு இல்லையா, நம்ம அந்த கடனை வாங்கி அதில் போட்டு இதில் போட்டு எப்படியாவது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வந்துடும். கடனை வாங்கிடுவாங்க. கடனை கட்ட முடியாது, தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லைங்கிற அது வேற விஷயம். மிட்ட ரேகைகளை பார்க்கணும். அந்த எண்ணம் அதாவது தற்கொலை எண்ணங்கள் தூண்டுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த தூண்டுதல் மூளையினுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு கையில ரேகைகளா ஓடுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம மூளை தான் புத்தி ரேகை. புத்தி ரேகை மூளையா செயல்படும். இந்த மூளை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறத நம்ம புத்தி ரேகை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அவர்களுக்கு மூளை நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, நல்ல ஒரு பேச்சாற்றல், பேச்சு திறமை, இதன் மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். புத்தி ரேகை சரியில்லாத போது, புத்தி ரேகை சரியில்லை. இப்போ ஒரு புத்தி ரேகை வருது சார், இந்த புத்தி ரேகையில இந்த இடத்துல தீவு வருது. தீவு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மனசு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த வயசு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு. இது ஏன் மனசு சரியில்லாம போகுதுன்னா, இந்த இடத்துல சின்னதா ஒரு 2-3 ரேகை இருக்கும். அதாவது காதல் தோல்வினா இங்க பார்க்கணும். காதல் தோல்வி இல்லைன்னா இந்த விதி ரேகை இருக்குல்ல, விதி ரேகையில விட்டு விட்டுருக்கும். இந்த இடத்துல விட்டுருக்கும், விடுபட்டு இருக்கும். அப்படிங்கும்போது பொருளாதார சிக்கல், வேலையில பிரச்சனை வரும், வேலை இழப்பு, தொழில் இழப்பு, இந்த மாதிரி பொருளாதாரம் பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்படும். பொருளாதாரம் பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்படும். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த புத்தி ரேகை நேரா இருந்துச்சுன்னா நல்ல மூளை பலம் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கீழே இறங்கி இருந்ததுன்னா அவங்களுக்கு கற்பனை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த குரு மேட்டில் இருந்ததுன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவி. இப்ப இந்த செவ்வாய் கீழ் செவ்வாயிலிருந்து புத்தி ரேகை இப்படி போகுது சார். அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு சண்டை குணம் அதிகமா இருக்கும். செவ்வாய்னாவே சண்டை. இந்த ஆயுள் ரேகைக்கு கீழே ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை ஆரம்பிக்கும். புத்தி ரேகை ஆரம்பிக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. அவங்க நல்லது பண்ணாலும் சண்டை போடுவாங்க, சரியில்லைன்னா சண்டை போடுவாங்க. சண்டை குணம் அதிகமாக இருக்கும். மனம் குணம், சண்டை குணமாக இருக்கும். மூளை அந்த மாதிரி செயல்படும். மூளையினுடைய செயல்பாடுகள் தான் நம்ம விதி, புத்தி ரேகைன்னு சொல்லுவோம். புத்தி மூளையினுடைய செயல்பாடு எல்லாமே நம்மளுடைய மூளை தான் கட்டளை எடுக்கிறது. அந்த கட்டளையை ஏற்று இந்த புத்தி ரேகை செயல்படுகிறது. ஒருவருடைய கர்மாவின்படி தான் கையில ரேகையா ஓடுது. அந்த மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கறது. எல்லாத்துக்கும் மூளையை உடைச்சு பார்த்தோம்னா ஒரே மூளையா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே மூளை தான் இருக்கும். ஆனா அவங்க செயல்படுத்துற விதம் எப்படின்னு நம்ம கைரேகையில புத்தி ரேகை இருக்குல்லையே, அந்த புத்தி ரேகை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யுது, நல்லா வேலை செய்யுதா, பேச்சு திறமை இருக்குதா, நல்ல திறமையா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்களா. இந்த புத்தி ரேகை இது வரைக்கும் வருது சார். வந்துட்டு இப்படி மேல லைட்டா திரும்பிச்சுன்னு வச்சுங்க, சிறப்பான புத்தி. இந்த புதன் ரேகை பக்கம் திரும்பிச்சுன்னா, புதன் மேட்டு பக்கம் நல்ல சிறப்பான புத்தி, பணம் சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில் நிபுணராக இருப்பார்கள். இந்த புத்தி ரேகையில இருந்து ஒரு ரேகை இப்படி புதன் மேட்டுக்கு போயிட்டு இங்க ஒரு பெருக்கல் குறியில முடியுது சார். இப்படி முடிஞ்சதுன்னா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. கனரக தொழில், பெரிய தொழில் நிறைய செஞ்சு வாழ்க்கையில நல்ல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வருமானம் நல்ல ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் மூளை எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் சொல்லியிருக்கோம். இந்த புத்தி ரேகையில ஏதாவது கெடுதல்கள், நரம்பு தளர்ச்சி வருமா, இல்ல மூளையில எதுவும் பிரச்சனை உண்டா, கட்டி உண்டா, எல்லாத்தையுமே இந்த புத்தி ரேகையை கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். மூளை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கணும். மூளை பலத்தால் வாழ்வில் உயரக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும். இந்த புத்தி ரேகை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். ஒரு சில பேருக்கு குருமேட்ல ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு இந்த கீழ் செவ்வாய்ல இங்க ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு இதை விட்டு தனியா ஆரம்பிக்கும். அதே மாதிரி முடியறது ஒரு சில பேருக்கு சந்திரமேட்ல முடியும், ஒரு சில பேருக்கு லைட்டா இப்படி பாருங்க, இப்படி சல்லுன்னு இப்படி வரும். ஒரு சில பேருக்கு வானவில் மாதிரி வரும். இப்படி லைட்டா கீழே இறங்கி வர்றது நல்ல விஷயம். கற்பனையோடு சேர்ந்து வாழ்வில் உயர்வார்கள் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ இந்த புத்தி ரேகையிலேயே இப்படி
கீழே சந்திரமேட்டுக்கும் வரும், இப்படி செவ்வாமேட்டுக்கும் போகும். அந்த திரிசூல் அமைப்பு மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல நல்ல ஒரு கற்பனை இருக்கும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, வீரம் விவேகமான வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றோம். புத்தி ரேகையை பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புத்தி இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகை சின்னதாக இருக்கும் சார். இருதய ரேகை சின்னதாக இருந்து இந்த புத்தி ரேகை பெருசாக இருந்ததுன்னா இதயம் இல்லாமல் இருப்பார்கள், பணம் சம்பாதிக்கணும் நிபுணராக இருப்பார். ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகையே இருக்காது. இந்த புத்தி ரேகை மட்டும்தான் கையில நல்லா நேர தம்பி மாதிரி இருக்கும். 2 கையிலுமே இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கையை பார்த்துட்டீங்கன்னா அவங்க மணி மைண்டா இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. எப்படியாவது பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருப்பாங்க. இதயம், அதாவது இதயம் இல்லாம பேசுறான்னு சொல்றோம்ல, அந்த ஒரு இரக்க குணம் அது இருக்காது. இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், பணம் சம்பாதிக்கணும் நினைப்பாங்க, கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவாங்க. யாராவது ரேர் அமைப்பு இந்த மாதிரி இருந்தா அதுக்குன்னு சுத்தமா இதயமே இல்லை அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கும் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் பணம் சம்பாதிக்கலாம் மெயின். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க, முன்னுக்கு வந்துருவாங்க. இது பணம் மணி மைண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது புத்தி ரேகை விருதி ரேகையும் ஒரே ரேகையா காம்பி மாதிரி இருக்கும். நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளை காண்பிக்கக்கூடியது புத்தி ரேகை. நம்ம புத்தி ரேகையை பாருங்க, உங்க கையில எப்படி இருக்கு, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது. அந்த புத்தி உங்களுக்கு கீழே வளைஞ்சதுன்னா கற்பனையில இருக்கு, மேலே திரும்பிச்சுன்னா பணத்து பக்கம் திரும்பி இருக்கு. அதை இறுதி ரேகையை விட நீளமா இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. இறுதி ரேகையும் புத்தி ரேகையும் ஒரே அளவுல இருந்ததுன்னா உங்களுக்கு சிறந்த புத்தி, இறக்க குணம், தன்மை எல்லாமே இருக்கும். ஒரு சில புத்தி நல்லா இருந்ததுன்னா மூளையை பயன்படுத்தி மூளையினுடைய பலத்தால் வாழ்க்கையில் உயரக்கூடியவர்களுக்கு, பெரிய பேச்சாற்றல் நிறைந்தவர்களுக்கு, நல்ல திறமை உள்ளவர்களுக்கு புத்தி ரேகை லைட்டா கோடு இருக்கும். லைட்டா இருக்கும். லைட்டா இருந்ததுன்னா சிறப்பான அமைப்பு. இப்படி திக்கா அந்த கோடு திக்கா வருதுன்னு வச்சுங்க. திக்கா வந்ததுன்னா நல்ல பலம், உடல் பலம் இருக்கும். அது அறிவு கொஞ்சம் கம்மியா வேலை செய்யும். இப்படிதான் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியது புத்தி ரேகை. மூளை பலத்தால் வாழ்வில் உயர்வாரா, இல்ல வியாதி வருமா, நரம்பு தளர்ச்சி வருமா, மனநிலை பாதிக்கப்படுமா, சிறப்பான மனமா, வாழ்க்கையில் எந்த வகையில் உயர்வார். புத்தி ரேகையிலிருந்து ஒரு சில பேருக்கு மேடுகளுக்கு ரேகை போகும். இப்போ குருமேட்டுக்கு போகுதுன்னா அதிகாரமுள்ள பதவி, புத்தியை பயன்படுத்தி அதிகாரமுள்ள ஒரு பதவியில் அமர்வார்கள். அதே மாதிரி இந்த புத்தி ரேகையிலிருந்து சனி மேட்டுக்கு இன்னொரு ரேகை போச்சுன்னா இன்னொரு வேலை, இன்னொரு தொழில், புத்தியை பயன்படுத்தி நல்ல திறமையான வருமானம் சம்பாதிப்பாங்க. இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா புத்தி பலத்தால் நல்ல ஒரு புகழோடு செல்வத்தை அடைவார்கள். இந்த புத்தி ரேகையிலிருந்து புதன் மேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் தான் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தொழிலதிபர்னா சாதாரண தொழிலதிபர்ல, உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார். A to Z எல்லா தொழிலையும் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க புத்தி ரேகையை பாருங்க, அதுல கீழே வளைஞ்சிருக்கா, மேல இருந்து ஆரம்பிச்சிருக்கா, எப்படி ஆரம்பிச்சிருக்கு, தனிச்சு ரொம்ப தூரம் மேல இருந்ததுன்னா அவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. தவறுனா எப்படி, ரொம்ப ஓவரா அதிகமா ஆசைப்பட்டு கடன் வாங்கி பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வம்புல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ் செவ்வாயிலிருந்து வந்ததுன்னா சண்டை குணம் அதிகமா இருக்கும், சண்டை போட்டுட்டே இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே இறங்குச்சுன்னா கற்பனை சார்ந்த முறையில் இருந்தால் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கையை பாருங்கள், புத்தி ரேகையா பாருங்கள், எப்படி உங்களுடைய மூளை இருக்கிறது அதை பயன்படுத்தி கீழே வளைஞ்சதுன்னா கற்பனை துறையில் நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம். மேல திரும்பிச்சுன்னா பணம் சம்பாதிக்கிற வழியில நீங்க போய் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன். வணக்கம்.